ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அறிவுரை யாருக்கு வேணாலும் வழங்கலான்னு. உறவுக்காரனா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நடுவில் உட்காருவான் சார். போகிறவரெல்லாம் பிடிச்சி பேசி கொடுத்துனுப்பான். ஒரு பொண்ணு அழகா, ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா இருந்துச்சு. உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க. அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான். அது எல்லார் எதிர்க்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான். இந்த பையன் போனா வச்சுங்க, டேங்களா சமசம் பையன் தானே நீ? ஆமாம் தாத்தா. 20 அரியர்ஸ் வச்சுருக்கியாமே, முடிஞ்சு போச்சு. அவன் படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க, வேலை கட்சிச்சா? வேலைக்கு போகிறவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான், இங்கே வா ப்ரமோஷன் எப்போ? இல்லை வச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னுவான். ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க, சார் குழந்தை இல்லைன்னு வாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறது அவங்களாம். ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை. அவங்ககிட்ட இவன் கேட்பான், சார் ஏன் அப்படின்னா, என்ன ஏன்னு கேட்பான். ஏன்னா ஏதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கு பேராக சொல்லுவான், அந்த டாக்டரை பார், இந்த டாக்டரை பார், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. அதுக்காக அலையிறான். குழந்தை பிறந்தது வச்சுங்க, குழந்தை பிறந்தது என்ன குழந்தை? ஆம்பளையா? என்ன குழந்தை? பொம்பளையா? வேற என்னடா பிறக்கும்? எதுவும்னா எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது.